அண்ணா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் கௌதமை விசாரித்து முடித்ததும் உடனே அவங்களோட ஃப்ரெண்டு 3 பேர்த்தையும் நான் விசாரிக்கணுங்கிறாங்க. அப்போ சிவனாண்டி கேட்குறாங்க, என்னது சண்முகம், உனக்கு கோர்ட்டில் ஜட்ஜம்மா வாதாட விட்டதுக்காக நீ யாரை வேணாலும் விசாரிக்கணும்னு நீ நீ பாட்டுக்கு அவங்கள விசாரிக்கிறேன் இவங்கள விசாரிக்கிறேன்னு கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்காத, எங்களை வெறுப்பேத்தாதேங்கிறாங்க சிவனாண்டி. கோர்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நீ இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு இருக்காங்க. சிவனாண்டி கோர்ட்டோட ரூல்ஸ் என்னன்னு சண்முகத்துக்கு தெரியாது, அதனால ஜட்ஜம்மா விசாரிக்கிறதுக்காக உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்காக எப்போவுமே இதே மாதிரி நீ யாரை வேணாலும் விசாரிக்கிறதுக்கான உரிமை எடுத்துக்கிட்டா அதெல்லாம் சரி வராதுங்கிறாங்க சிவனாண்டி. இவர் சண்முகம் பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு ஜட்ஜம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு இருந்த சண்முகமும் சிரிக்கிறாங்க. ஆனால் இங்கே வைஜெயந்தி சிவனாண்டிக்கு எதுவுமே புரியல. மேடம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சிவனாண்டி கேட்கவும் அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்காக அப்படியே நீதிபதி சொல்கிறாங்க. அதாவது சண்முகம் பரணி 2 பேரும் ஏற்கனவே என்கிட்ட கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்களை என்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நான் கூட எதுக்காக இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு நான் கேட்டேன். இப்படியெல்லாம் வந்து தனியாக என்னை பார்க்கக்கூடாதுன்னு நான் கூட அனுமதி கொடுக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க எதுக்கு பயந்தாங்கிறது என்கிட்டயும் சொன்னாங்க. வைஜெயந்தி மேடம் இவங்க 3 பேர்த்தையும் விசாரிக்கிறது இருந்தால் நிச்சயமாக இவங்களை போட்டு தள்ளாருக்கு கூட அஞ்ச மாட்டாங்க. அவங்க ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அதனால இவங்க 3 பேர்த்தினால அவங்க பையனுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக இவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லித்தான் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்து பேசினாங்க. வைஜெயந்தி எப்படி சண்முகம் குடும்பத்தில் நுழைஞ்சாங்க, அவங்க பையன் கௌதமுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் பேசி முடிவெடுத்து அந்த கல்யாணம் நின்று போய் அது சிவபாலன் தான் வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம், இது எல்லாமே என்கிட்டயும் சொன்னாங்க. அந்த கொஞ்சம் கேப்பில் தான் அறிவழகன் குற்றவாளியாக இங்கே வந்து நிற்கிறாருங்கிற விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாருன்னு விவரமாக சொல்கிறாங்க நீதிபதி. சண்முகம் கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்களை விசாரிக்கட்டும் விடுங்க, அந்த கல்யாணத்தில் என்ன குழப்பம் நடந்தது, என்ன பிரச்சனை ஆச்சுங்கிறத இந்த தெரிய வருது. 2 கல்யாணமும் ஒரே மேடையில் நடக்கும்போது அப்போ அறிவழகன் எதனால் வெளியில் போனாருங்கிற விஷயமும் இந்த கேஸில் உள்படுது, அதனால அவங்கள விசாரிக்கட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவனாண்டி அமைதியாக இருக்காரு. சண்முகம் கேட்குறாங்க, ஆமாம் கௌதம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானுங்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு கௌதம் நல்லாவே தெரியும், அவன் எது கேட்டாலும் செய்வான், அவங்ககிட்ட பணம் காசு வசதி அவங்க அம்மாவோட பவர் இருக்குது, அதனால நாங்கள் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காமல் கௌதம் எங்களை காப்பாற்றி விட்டுருவான், நாங்கள் எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அதுக்கு வைஜெயந்தி மேடம் துணையாக நிற்பாங்கன்னு கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் கோர்ட்டில் சொல்லிடுறாங்க. இது கேட்ட வைஜெயந்தி இவனுங்களுக்கு உதவு போய் இப்படி வசமாக மாட்டிட்டோமேன்னு நினைக்கிறாங்க. கௌதம் வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சண்முகத்தை குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காகத்தான் எங்களை அந்த அன்னைக்கு சிவபாலனை கடத்த சொல்லிட்டாங்க. சிவபாலன் வீரா 2 பேரும் இங்கே பேசி பழகினது கௌதமுக்கு பிடிக்கல. ஒருவேளை சிவபாலன் நமக்கு முந்தி வீரா கழுத்தில் தாலி கட்டிட்டா என்ன செய்யறதுன்னு எச்சரிக்கையை எங்களை கடத்த சொன்னதுனால தான் நாங்களும் 3 பேருமா சேர்ந்து சிவபாலனை கடத்திட்டு போனோம். கௌதம் சொன்னதுனால தான் நாங்கள் சிவபாலனை அந்த அன்னைக்கு கடத்தணும்னு சொல்லிடுறாங்க. சண்முகம் குற்றவாளியை நிரூபிக்கிறதுக்காகத்தான் அவர் இவங்க 3 பேர்த்தையும் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. இவங்க 3 பேரும் உண்மையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் கூட ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஒரு பெரிய அதிகாரி பொறுப்பில் இருக்கிற வைஜெயந்தி மகனுக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு நினைக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். சரி, இதை கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு தான் நான் விட்டுட்டேன். இப்போ அவங்க விசாரிக்கட்டும் உண்மையெல்லாம் சொல்லட்டுங்கிறதுனால தான் நானும் பொறுமையாக இருக்கேன். இதுக்கெல்லாம் நான் அனுமதிச்சதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க நீதிபதி. இதை கேட்ட சிவனாண்டி அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு. சண்முகம் இந்த அளவுக்கு போய் வேலை பார்ப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே பற்றியும் வைஜெயந்தியோட மகன் கௌதமை பற்றியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் புட்டு உண்மையை கோர்ட்டில் உடைக்கிறாங்க. வைஜெயந்தி முகத்தில் ஆடலை அப்படியே முகத்தில் கறியை பூசிட்டு கொண்டிருக்கிற மாதிரி கௌதமை பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டியாடா நீ செஞ்ச தப்பு எந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தி இருக்குது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களே உன்னை காட்டி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு அப்படி வைஜெயந்தி கோவமாக பார்க்குறாங்க. அவங்க 3 பேரும் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா கௌதம் அவங்க 3 பேர்த்தையும் மிரட்டுறாங்க. டே இதுக்கு மேலே ஏதாவது சொன்னீங்க கொன்னே போட்டுருவேன், தலையை சீவிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க கௌதம். இதை பார்த்த நீதிபதி கேட்குறாங்க, என்ன கௌதம் முன்னாடியே கோர்ட்டு கூண்டில் நிற்கிற சாட்சியை நீ மிரட்டுவியா? இப்படி கேட்கும்போது கௌதம் இல்லை மேடம் அது வந்து அப்படி இப்படின்னு மழுப்புறாங்க. நான் நேரில் பார்த்துட்டேன்ப்பா, நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாயிரு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர்த்தையும் விசாரணைக்காக சண்முகத்தை விசாரிக்க சொல்கிறாங்க. அவங்க 3 பேரும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது வைஜெயந்திக்கு அப்படியே படபடன்னு வருது. எனக்கு இருக்கிற சொந்தமே இந்த கௌதம் மட்டும்தான், இப்போ கௌதம் இவனுங்க காட்டி கொடுத்துட்டானுங்களே, கௌதம் ஜெயிலில் போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்குன்னு யார் இருக்க போகிறா, ஒரு சனியை இழந்துட்டு பிள்ளையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வைஜெயந்தி கௌதமை பார்க்குறாங்க. கௌதம் மிரண்டு போய் நிற்கிறத பார்த்துட்டு செஞ்ச தப்புக்கெல்லாம் இவனே இங்கே உளறி கொட்டிடுவானோன்னு பயந்துட்டு இருக்காங்க வைஜெயந்தி. இங்கே இன்னும் விசாரிக்க வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னு சண்முகத்தை கேட்குறாங்க நீதிபதி. ஆமாம் மேடம், இன்னும் கடைசியாக ஒரு சாட்சியை விசாரிக்கணுங்கிறாங்க. பரணிக்கிட்ட அந்த ஃபோட்டோவை எடுக்க சொல்கிறாங்க. பரணி ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க. அதையும் மாலதியும் சேர்ந்து நிற்கிற ஃபோட்டோவை எடுத்து கௌதம் கிட்ட காட்டுறாங்க. இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. கௌதம் திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டமே, என்னால் தானே இந்த துரை ஜெயிலுக்கு போனால், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் இந்த துரையை பற்றி நம்ம கிட்ட விசாரிக்கிறாங்களேன்னு கௌதம் பயந்து நிற்கிறத பார்த்த கடைசியாக இருக்கிற இந்த சாட்சியை நான் விசாரிக்கணும் மேடம், இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க சண்முகம். சரி சண்முகம், இப்போதைக்கு நான் இடைவேளை விடுறேன், மதியானம் சாப்பிட்டு திரும்பவும் கோர்ட் ஆரம்பமாகுதுன்னு சொல்லிடுறாங்க நீதிபதி. இதை கேட்ட சண்முகம் எல்லாரும் சரின்னு சந்தோஷமாக வெளியில் வராங்க. அப்போ வைஜெயந்தி மட்டும் சரியா
சரியான கோபத்தில் ஒரு கோஷ்டியாக வந்துட்டு இருக்காங்க. இங்கே சண்முகம், பரணி இவங்க எல்லாரும் காருக்கு பக்கத்தில் வீரா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன வீரா, துரை என்ன பண்ணுறாருங்கிறாங்க. கொஞ்சம் காற்று பத்தலை, காத்தோட்டமாக இருக்கட்டுன்னு தான் கதவை திறந்து விட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை, இவர் உள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது வீரா, வீட்டுக்குள்ளே கொண்டு போகிற வரைக்கும் துரைக்கு பாதுகாப்பு வேணுங்கிறாங்க சண்முகம். அண்ணே, உள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியாது, வெளியில் ஏதாவது யாராவது பேசினா கூட அவர் காதுலையும் விழமல்ல, அதுக்காக தான் கொஞ்சம் கதவை திறந்து வச்சேங்கிறாங்க வீரா. சரி வீரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. டேய் சண்முகம், அங்கே பாரு, ஒரு கோஷ்டியா கேங்கா வந்துட்டு இருக்காங்க பாருன்னு பரணி சொல்லவும் அங்கே திரும்பி பார்க்குறாங்க. வைஜெயந்தி, குரு, சிவனாண்டி, கௌதம் இவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அப்போ வைஜெயந்தி, நான் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய அதிகாரின்னு உனக்கு தெரியுமா, என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா, என்கிட்ட இருக்கிற பவர் என்ன தெரியுமா அப்படின்னு தன்னைத்தானே பெருமை அடிச்சு பேசிட்டு இருக்காங்க வைஜெயந்தி. இதை பார்த்த சண்முகம் சிரிக்கிறாங்க. மேடம், நான் கொடுக்குற மரியாதையெல்லாம் உங்களுக்குன்னு நினச்சிக்காதீங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த பதவிக்கு நான் கொடுக்குற மரியாதை மேடம், நீங்கள் தப்பாக இடப்படாதீங்கிறாங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் செஞ்ச தப்பை அடுத்தவங்க மேலே பழிய போட்டு அவங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் அடுத்தவங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறத நீங்கள் வேணா பார்த்து ரசிக்கலாம், ஆனால் இது எப்பவும் ஒரே மாதிரியே போயிட்டு இருக்குமா, நீங்களும் உங்கள் மகனும் செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிக்க போறீங்க, நீங்கள் காலத்தை எதிர்பார்த்துருங்கிறாங்க சண்முகம். ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பித்த விளையாட்டு தான் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது மேடம். என்னடா, ஏதோ ஒரு சின்ன விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டேங்கிறக்காக என்கிட்டயே மோதிக்கிட்டு இருக்கிறியா, என்னை பற்றி உனக்கு தெரியாது, ஆனால் என் பையனுக்கு ஏதாவது உன்னால் ஆபத்து வந்ததுன்னு தெரிஞ்சது சும்மா விட மாட்டேன். இப்போ உன் பக்கம் காற்று வீசுதுன்னு நினச்சி என்கிட்ட திமிர் பண்ணிட்டு இருக்கியா, இந்த திமிருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இதுக்கப்புறமா என் பையன்கிட்ட தேவையில்லாமல் விசாரணை பண்ணுறேங்கிற பேரில் விசாரிச்சுக்கிட்டு இருந்த அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க வைஜெயந்தி. அடடா, என்ன மேடம் இவ்வளவு சாதாரணமாக இடப்பட்டுட்டீங்க, இப்போ வரைக்கும் உங்கள் மகன்கிட்ட விசாரணையை ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்தது உங்ககிட்ட தான் வரப்போகிறேன், உங்களையும் பொக்குன்னு விட்டுருவேனா என்ன, உங்களையும் அந்த கோர்ட்டு கூண்டில் நிறுத்த தான் போகிறேன், உங்ககிட்டையும் கேள்விகள் இருக்கு, கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லித்தான் ஆகணும் மேடம். இந்த கேஸ் உங்கள் பையனோட முடிக்க போகிறது இல்லை, இன்னமும் இருக்கு மேடம், இன்னும் சுவாரஸ்யமாக நடக்க போகுது, இன்னும் இடைவேளைக்கு அப்புறம் பாருங்களேன் அப்படின்னு சண்முகம் சொல்கிறாங்க. இது கேட்டதும் அப்படியே வைஜெயந்தியும் அறியாமல் வைஜெயந்தி முகத்தில் அப்படியே பயம் தெரியுது. என்ன மேடம், இவ்வளவு நாளாக பூட்டி வச்சிருந்த ரகசியம், செஞ்ச தப்பு எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சேன்னு பயப்படுறீங்களா, உங்கள் முகத்திலேயே அந்த பயம் தெரியுது மேடம், முகத்தை தொடச்சிட்டு போங்க, தைரியமாக போங்க மேடம், நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக உள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சண்முகம் சொல்லி அனுப்புகிறாங்க. இது கேட்ட வைஜெயந்தி சரியான கோவத்தில் கையை முறுக்கிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வைஜெயந்தி பேசுனது எல்லாம் கேட்டு துரை சரியான கோவத்துலையும் கட்டுங்களையும் கோவத்துலையும் இருக்கிற துரையை மட்டும் விட்டுருந்தாங்கன்னா அப்போவே வைஜெயந்தியோட கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பாங்க. வைஜெயந்தி தன்னோட கோபத்தையெல்லாம் சிவனாண்டி மேலே காட்டுறாங்க. என்ன சிவனாண்டி சார், பார்த்துட்டு தானே இருக்கீங்க, அந்த சண்முகம் ஒரு சாதாரண பொட்டி கிடக்காரன்னு நீங்கள் எவ்வளவு லேசாக எடை போட்டீங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்களா, இப்போ என் பையனையும் தூக்கி உள்ள வைக்கிற நிலைமைக்கு போயிட்டான், அடுத்தது என்ன வேற விசாரிக்கிறேன்னு சொல்கிறான், நீங்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய லாயர்னு சொல்லி இந்த கேஸை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன், அது மட்டுமா, இவங்ககிட்ட மட்டும் இந்த கேஸில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா எந்த காலத்துலையும் தலை தூக்க முடியாது, இவ்வளவு நாளாக நீங்கள் வாங்கின நல்ல பேர் எல்லாமே செதஞ்சு புதஞ்சிடும், ஜாக்கிரதைன்ட்டு போகிறாங்க வைஜெயந்தி. இடம் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லும்போது இந்த சண்முகம் சாதாரண ஆள்னு நினச்சேன், ஆனால் இப்போ இவனை சமாளிக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, ஆனால் இந்த கேஸ் இவ்வளவு தூரம் எடுத்துகிட்டு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேடம். வைஜெயந்திக்கு முன்னாடி துரை வந்து நிற்கிறாரு. என்ன நடக்குன்னு